வைகுண்ட கண்ணோ வரம்பெற்ற மாதவமோ கைகண்ட வேத்தை கருத்தறிந்த உத்தமரோ தங்கமுடி பெற்றவனோ சங்குமுடி கவலனோ வங்கனி சங்கண்ட மங்காத சார்ந்தவரோ சிங்கமுக தண்டிகையோ சீலம்புனைந்தரத்தினமோ சங்க கோடி விருது சங்குரட்டை பெற்றவனோ முத்து சீலாப முதலாளியானவரோ கொத்து முங்கை ஆவரணோ கோடி விருது பெற்றவனோ மூல பொருள் கண்ட முதற் சாதியானவனோ தாளம் பாலுண்டு தானிருக்கும் மன்னவனோ நடைக்காவணங்களிட்டு நல்ல தீவெட்டியுடன் படையோடு வித்திருக்கும் பரமுடி மன்னவரோ வெள்ளானை மேலே வீதி வலம் சுத்தி வந்து துள்ளாடி சிங்காசனம் மீதில் வீற்றிருப்பவரோ பூதமது வந்தோம் பிடித்து முன்னேதான் வரவே நாதம் ரெட்டை ஊதி நாடாளும் மன்னவரோ எக்கால மோதி டயடமானமுடனே மிக்கான சீமையங்கும் மேவி வரோ மன்னவரோ வாரணங்கள் கட்டி வையகத்தை தானாண்டு தோரணங்கள் நாட்டி வைத்த தெய்வ சீர் திரு சார்ந்தவரோ தங்கமுடி பெற்றவரோ சாஸ்திரத்து கொத்தவரோ கர்மமது இல்லாமல் களிகோர்ந்து இருப்பவரோ உடற்கூறு சக்தி உயிரோடு உதித்து வந்த சடக்கூறு மூல சட்டமது கொண்டவரோ கல்விக்கு உகந்த கருணாகரரானவரோ செல்விக்கு உகந்த சேமமது கொண்டவரோ தேவருக்கும் வானவர்க்கும் திருப்பதிகளாவதற்கும் மூவருக்கும் உதவி செய்து உதித்து வந்த கற்பகமோ செல்ற விடமெல்லாம் சிறப்பு வெகுவானமுடன் மண்டலங்கள் மெய்க்க வாழுகின்ற சார்ந்தவரோ சாணாருக்குள்ளே சாருவதுமே அடக்கி கோணாதமாயன் குறுக்கெடுத்து இந்த கண்ணோ அறிவு ஞானத்தோடும் ஆதி பீரவியோடும் சரியும் கலையோடும் செடமெடுத்த சார்ந்தவரோ துட்டனந்த பேரை சுரசங்காரமிட்டு
கோட்டமிட்டு கோட்டை கோடி விருது பெற்ற கண்ணோ ஆண்டிருக்கும் மன்னவரோ அச்சுதரின் பாலகரோ தாண்டி வரம் பெற்று தரணி அரசாண்டவரோ பாண்டவரோ ஆண்டவரோ பாலவண்ணர் பெற்றெடுத்த சார்ந்தவரோ ஆராரோ தாளைத்திருக்க ஆராரோ தங்கமணியோ நவமணியோ சலத்தில் விளைந்த தாரளமுதோ சிங்க முடிகள் வெற்றவரோ சீமை அடக்கி ஆண்டவரோ துங்க வாரிசை பெற்றவரோ திருமாலுந்தில் உதித்தவரோ சங்கம் மகிழ வந்தவரோ சான்றோர் வளர ஆராரோ. இங்கே சான்றோர்கள் பிறக்கின்றார்கள். சான்றோன் பிறக்கின்றார். சான்றோன் என்றால் 7வது அறிவாக வருபவன் பிறக்கின்றார். சான்றோர் பிறக்கும் போது என்ன சொல்லுகின்றார்? அந்த காளியிடம் கொடுக்கும் போது பத்திரகாளி சொல்லுகின்றாள், நீங்கள் அவர்களுக்கு பெயர் சொல்லி கொடுங்கள் என்று கேட்கின்றார். பெயர் வைத்து கொடுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அங்கே சிவபெருமான் முதல் பெயராக வைக்கின்றார். தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார் என்ற நாமம் சாற்றினார் என்பெருமான். ரொம்ப அற்புதமான விஷயம். அங்கே நம்ம சான்றோனாக நாம் மாறும்போது நமக்குள்ளாலே 81 பரிணாமங்கள் கடந்த அந்த தேவசக்திகள், 84 பரிணாமங்கள் கடந்த தேவசக்திகள், 33 கோடி தேவனாக 48 கோடி ரிஷியாக நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றோம். பல்வேறு ஜீவராசிகளாக 81 கோடி பிறவி பிறந்த அந்த அவ்வளவு அத்தனை உயிர்களும் அத்தனை அந்த எண்ணங்களும் அங்கே சந்தோஷம் கொள்ளுகின்றன. ரொம்ப முக்கியமான. ஏன்னா ஒருவன் 7வது நிலை சென்றான் என்றால், அகம் பிரம்மாஸ்மி என்று இறைவன் எனக்குள் என்று ஒருவன் வந்தான் என்றால், நமக்குள்ளால இருக்கின்ற அனைத்து அந்த தேவசக்திகளும் நமக்கு சரியான வழியை காட்டுகின்றன, சரியான பாதையை காட்டுகின்றன. நம்ம இங்க என்ன சொல்லுகின்றார் ஈஸ்வரன்? சார்ந்தவனுக்கு எப்படி பேர் வைக்கணும்? தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவனுக்கு. தோணாத பொருளை எத்தனை பேர் நீங்க தொடர்ந்து காணுகின்றீர்கள்? சாணார் அப்படின்னா உடனே நாடார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல பனையேறும் சாணார்ன்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, சாணான்னு. தோணாத பொருளை தொடர்ந்து காண்பவன் தான் அவன் சாணான். தோணாத பொருள் என்றால் என்ன? நமக்கு தோன்றாத பொருள் என்ன இருக்குது? நம்மளோட உயிர் நமக்கு தோன்றுவதில்லை. நம்ம உயிர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம பணமாயிரும், செத்த பணமாக ஆறிடும். இந்த உடலுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை. அப்ப நமக்கு முக்கியமாக தோன்றாமல் இருப்பது நமக்குள்ள உயிர், சிவபெருமானாகிய உயிர். அதுக்கடுத்து நம்ம மனம், எங்கிருந்து மனம் வருகின்றது? நம்ம 5 புலன்களில் 4 வழியாக மனம் இந்த எண்ணம் வருகின்றது. அதை மனம் என்ன செய்ய செயல்படுத்துகின்றது. அப்ப அந்த 5 புலன்களிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றான் மகாவிஷ்ணு. அவனை நமக்கு தெரியுதா? அந்த மனத்தை நாம் கண்டு கொண்டுமா எப்பமாது? ஐயோ, மனதுக்குள்ளாலே ஒரு இறைவன் இருக்கின்றான், அவன் நாம் செய்கின்ற செயலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு நம்ம என்னைக்காவது எப்பமாவது நாம் அந்த எண்ணத்தை நாம் நமக்குள்ளாலே கொண்டு வந்திருக்கின்றோமா? அங்கே அறிவாகிய பிரம்மன் 4 தலையாக இருக்கின்றார். 4 அறிவாக, வேதங்களை போல் 4 அறிவாக இருக்கின்றான் பிரம்மன். அது நாம் என்றாவது கண்டு கொண்டோமா? அந்த 3 தோணாத பொருளையும் நாம் தொடர்ந்து காண வேண்டும். அந்த எண்ணங்கள் எப்படி வருகின்றது என்பதை நாம் கண்களை மூடி அகத்துக்குள் காண வேண்டும். அது சிவபெருமான் எப்படி மேலேயே கீழே அந்த நடனமாடி கொண்டிருக்கின்றார் நமக்குள்ளாலே என்பதை நாம் கண்களை மூடிக்கொண்டு தொடர்ந்து காண வேண்டும். அந்த பிரம்மன் நமக்கு எப்படி அறிவை தந்து கொண்டிருக்கின்றான், சரியான அறிவை தருகின்றானா இல்லை தவறான அறிவை தருகின்றானா என்று அவனை நாம் கண்காணித்து கொண்டே இருக்கணும். அதான் அந்த 3 பேரையும் நாம் தொடர்ந்து நாம் காணும்போது நாம் என்ன செய்கின்றோம்? நாம் இறைவன் என்ற பரிணாமம் அறிகின்றோம். தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார், அவன்தான் இறைவன். சாணார் தான் இறைவன்.
அப்போ எத்தனை பேர் நீங்கள் இன்றைய சாணாராக இருக்கின்றீர்கள்? தோணாத பொருளை தொடர்ந்து காண்பதற்காக எத்தனை பேர் நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றனர்? ரொம்ப முக்கியமானது. இங்கே சான்றோன் அவன் எப்படி என்னவாக மாறிவிட்டான்? சிவபெருமானாக மாறிவிட்டான், மகாவிஷ்ணுவாக மாறிவிட்டான், அந்த சக்தியாக மாறிவிட்டான், அந்த பத்திரகாளியாகிய பராசக்தியாகவும் மாறிவிட்டான், அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கின்ற லட்சுமியாகவும் மாறிவிட்டான். அவன் அந்த கல்வி கற்று சரஸ்வதியாக மாறிவிட்டான். அந்த பிரம்மத்தை அந்த பிரம்மாவாக மாறிவிட்டான். தன்னை படைத்து தனக்குள்ளாலே அந்த இறைவன் இருக்கின்றான் என்பதை படைத்து அவன் பிரம்மாவாக மாறிவிட்டான். அவன்தான் இங்கே அவன் என்ன செய்கின்றான்? அந்த 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 அதாவது அந்த உருவத்தை வணங்காமல் விநாயகராக மாறிவிட்டான். அங்கே அந்த ஆறறிவாக வாழ்ந்து முழுவதும் வாழ்க்கையை ஆறறிவாக வாழ்ந்து அந்த கந்தனாக வாழ்ந்து விட்டான். இப்போ இத்தனை பேரும் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு பெயர் சூட்டுகின்றார்கள். எத்தனை பேர்? 7 பேருக்கு 11 பேர் சூட்டுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம இதெல்லாம் எங்கே நடக்கின்றது? யாருக்கு நடக்கின்றது? இங்கே அந்த சரஸ்வதி தாளாட்டுகின்றாள். அதாவது வைகுண்ட கண்ணோ வரம்பெற்ற மாதவனோன்று எல்லாமே சொல்லுகின்றார். இவரிடம் இருக்கின்ற அத்தனை அந்த 7வது நிலை வருபவர்களிடம் இருக்கின்ற அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அவள் தாலாட்டாக படிக்கின்றார். ரொம்ப நம்ம இதெல்லாம் எங்கே நடக்கின்றது? அந்த தேவ கன்னியர்கள் எங்கே அங்கே அவர்கள் அந்த சுனையில் நீராடி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் நமக்கு எல்லாமே எங்கே நடக்கின்றது? ஒரு மனிதனுக்குள் நடக்கின்றது. கண்ணபிரானாக ஒருவன் அந்த கண்ணபிரானின் நிலைக்கு அவன் வரும்போது என்ன செய்கிறான்? அவன் அங்கே அந்த 7வது நிலை, இந்த உலகத்தில் எல்லோரும் அந்த 7வது நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த அண்டத்தை எல்லாம் இந்த பிண்டத்தில் எல்லோரும் படைக்க வேண்டும் என்று என்ன செய்கின்றார்? அந்த சான்றோன் அதுக்கு உண்டான அந்த ஒரு தாயை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மூலமாக அந்த குழந்தையை இந்த உலகத்தில் பெற்றெடுக்கின்றார். அவன் அந்த பத்திரகாளி அவன் பராசக்தியின் பிள்ளையாக இங்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றான். உடனே பத்திரகாளி வளர்த்து அப்படி இல்லை, பத்திரகாளி வளர்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு இல்லை. ஒருவன் இந்த உலகத்தில் தியானம் செய்து பிரார்த்தனைகள் செய்து பிரணயாமங்கள் செய்து தியானம் எண்ணமில்லாத நிலை சென்றவன் வாழுகின்ற இடம் தெய்வ கடாட்சமாக இருக்கும். அப்படி அந்த சான்றோன் அவன் அந்த அவனுடைய உடலை பராசக்தியின் உடலாக மாறுகின்றது. அப்படிதான் இங்கே இந்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சுட்டுறாங்க. வெள்ளானை வேந்தன் அப்படி இப்படின்னெல்லாம் நிறைய சொல்றாங்க. இதெல்லாமே யாருக்கு? அந்த 7வது நிலை சான்றோன் அவன் உயர்ந்தவனாக மாறுகின்றான். அவன் தன்னை உணர்ந்த ராசனாக மாறுகின்றான். அவன் எங்கும் நிறைந்த இறைவனை தனக்குள்ளாலே படித்து அந்த பரபிரமமாக அவன் மாறுகின்றான். இதுதான் வாழ்க்கை, தான் உண்மை. இல்லை இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, யாரோ ஒருத்தன் தான் சான்றோன், நான் சான்றோன் அல்ல, நான் சான்றோனா, எனக்குள்ளால எப்படி இறைவன் இருப்பான் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க எல்லாம் மீண்டும் செத்து செத்து இந்த நரகத்தில் சென்று கொண்டே இருக்கின்றீர். இதுதான் வாழ்க்கை. இன்று இது நமக்கு 7வது பிறவி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இதுதான் கடைசி பிறவியோ என்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்படி வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த உண்மை நீங்க எனக்கு 7ஆம் பிறவின்னா நான் உயர்ந்த அரசனாதானே இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லவே இல்லை. யாராக எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த நினைவுடன் நாம் என்ன செய்வோம்? அந்த பிரம்மத்தை இங்கே ஐயா வைகுண்டர் சொல்லி கொண்டு வருகின்ற சரியான வழியை கவனித்து நாம் செல்வோம் அப்படின்றோம். அடுத்து பாருங்க. சந்தோஷமாக சரசுபதி தாலாட்டி வெந்தோசமெல்லாம் விலகவே நீராட்டி வைகுண்டமூர்த்தி மாமுனிதன் கை கொடுக்க மைகொண்ட மேதன் மதலைதனை வாங்கி ஈசர் முதலாய் எல்லோரும் கூடியிருந்து வாசமுள்ள பிள்ளைகள்தான் வளர தீரு அமிர்தம் சேனை மிக ஊட்டுதற்கும் செல்வம் உண்டாவதற்கும் வானத்து அமிர்தம் வாரத்தி மிக இயவென்றும் கையிலைதனில் இருக்கும் கண்ணான பேர்களுக்கும் அகிலமதில் வாயும் ஆகாய ஊரலதை
வருத்தி கொடுக்கவென்று மாயவரும் ஈஸ்வரரும் பொருத்தமுள்ள வானோரை போய் வேண்டி வாருமென்றார். அப்படியே வானோர் ஆகாயமிதேறி செப்பமுடன் அமிர்தாம் சென்றவர்கள் பார்க்கையிலே ஆறு ரூபமில்லா ஆகாயமேல் வழியே பாயோமளவில் பல சாஸ்திரங்கள் கற்ற வீயுமறை வேதியனும் விழிநுதலால் கண்ணியரும் அமுதமதை எல்லாம் அள்ளி தலை மேலும் குமுதமுடன் குடித்து கொழுத்து மிக வாழை வைத்து தேகமது நிமிர்ந்து தேவியரும் மன்னவனும் ஆகமது கூர்ந்து அலங்கரித்து நிற்பளவில் வானோர்கள் வார்த்து வாய்த்தமிர்தம் காணாமல் ஏனோ இது மாயமென்று எண்ணி மிக பார்ப்பளவில் கொண்டாடி நின்ற கூர்மறைய வந்தனையும் பெண்டாட்டியான பெண்ணதையோ வானோர்கள் பிடித்து மீக இழுத்து பின்னு முன்னும் தள்ளி மிக ஆடித்து சிவன் முன்னே அச்சுதரும் பார்த்திருக்க கொண்டு வந்து விட்டு கூறுவார் வானோர்கள் பண்டு முதல் இன்று வரை பாய்ந்த அமிர்தமெல்லாம் உண்டு கொண்டு தேகம் ஊரத்து மீக பாலை வைத்து வண்டுரைக்கு மீக்க வாழு பேசி பேசினான் எனவே சொல்லிடவே வானோர் திருமாலது கேட்டு நல்லது தானென்று நாடி சிவனோடுரைக்க அப்போது நல்ல ஆதி சிவமெதுரைப்பார் எப்போதும் பாலருக்கு இவருண்ட அமிர்தமெல்லாம் கொடுக்கும்படியாய் குறுக்கவையும் என்று உரைத்தார். ஆடுக்க நின்ற தேவர் அது கேட்டு சீக்கிரமாய் மறையோனையும் அதுவையும் வந்தெடுத்து சாவமிட இறையவரை பார்த்து ஏதுரைப்பான் மறையோன் இப்போது இட்ட சாபம் இச்சாபமானதுதான் எப்போது நீங்கும் என்று கேட்டான் கான் மறையோன் நிசகூல மறுத்து நெடிய தீருமாலும் மாசில்லா தரும வையகத்தை ஆளுதற்கு அன்பு சேகரிக்க அங்கு வருவார்களே கண்டீர். வம்பு மாறும்போது மாறுமுங்கள் சாபமென்றார். உடனே மறையோனும் ஓவியமும் உள்ளதென்று
தாடமேலே நின்று தாளமெனவே வளர்ந்தார். அதாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதாவது அமிர்தம், தேவ அமிர்தம், வானத்து அமிர்தம் அப்படின்னா என்ன? அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, இல்ல ஒரு தாங்களுக்கு போறீங்க, இல்ல இன்னைக்கு நம்ம தலைமைப்பதியாகிய அந்த அங்கே அந்த அந்த சுவாமி தோப்புக்கே நீங்க போறீங்க. அங்கே போகும்போது உங்களுக்கு என்ன அங்கே தரணும்? அங்கே வருகின்ற மக்களுக்கு என்ன சொல்லி தரணும்? என்ன சொல்லணும் சொல்லுங்க? மக்களே, இங்க ஐயா வைகுண்டர் தவமியற்றிய இடம் இது. இங்கே இங்கே தான் அவருடைய அந்த ஜீவ சமாதி அவரை 10வது அவதாரத்துக்கு கொண்டு சென்ற அந்த உடல் இங்கே தான் இருக்கின்றது. நீங்கள் இங்கே அமர்ந்து தியானம் செய்யுங்கள். இல்லையா? நாம் என்ன செய்யலாம்? கூட்டு பிரார்த்தனையாக ஐயா நமக்கு 108 மந்திரங்களை தந்திருக்கின்றார். எல்லோரும் சேர்ந்து நாம் அங்கே செல்லுவோம் அப்படின்னு சொல்லணும். எல்லாமே என்ன செய்கிறார்? இங்கே எண்ணெய் காசுன்னு வாங்கி போட்டுட்டு, இல்லையா? உண்மை எண்ணெய் காசு எதுக்கு? எதுக்கு எண்ணெய்? எதுக்கு விளக்கு உங்களுக்கு? அந்த விளக்கால உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருமா? உண்மையா இல்லையா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. அப்படி என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் இங்கே அந்த இறைவன் எல்லோருக்குள்ளாலும் இருக்கின்றான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். உருவத்தை நீங்கள் வணங்காதீர்கள், பூவலை போட்டு போற்றி நிற்காதீர்கள், ஆடுகடாய் கோழி அறுத்து பலி ஈடாதீர்கள், மாடு மண்ணு உருவை வணங்கி திரியாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இவங்களே உருவத்தை செய்து ஐயா எனக்கு ஆகாதுன்னு சொல்ல உருவத்தை செஞ்சு வச்சுட்டு அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறது போல ஒரு இதை போட்டு விட்டுட்டு அங்கே ஃபுல்லாக பூவை போட்டு இங்கே நின்றுட்டு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து ஒருத்தர் ஐயா சிவசிவாரகரா சொல்கிறதுக்காகவா அந்த என்ன செய்யினால் இந்த பாலை இந்த மக்கள் அந்த வானத்து அமிர்தத்தை இந்த மக்களுக்கு சொல்லித்தராமல் வானத்து அமிர்தத்தை இந்த மக்களுக்கு சொல்லித்தராமல் அதை உண்டு பாலை வைத்து அதை வைத்து அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களை கூட்டு என்ன செய்யணும்? குறுக்க வைக்கணும், மரமாக மாற்றுகின்றோம். அப்போ எத்தனை பிறவிகள் நாம் எடுத்து இந்த மனதிலே வந்திருக்கின்றோம். எத்தனை பிறவிகள் 81 கோடி முதல் நாம் 81 கோடி பிறவிகளாக ஒவ்வொரு ஜீவராசியாக பிறந்து நாம் இந்த மனிதனாக வந்திருக்கின்றோம். மீண்டும் என்ன செய்ய நாம் கீழாக அந்த அணுவிலிருந்து நாம் எப்பொழுது மேலே வருகின்றோமோ, வித்தாக வருகின்றோமோ, அதிலிருந்து சில பிறவிகளாக அவ்வளவு கீழ் நோக்கி இறங்கி பிறக்கின்றார்கள் எல்லோருமே. நீங்க பிச்சை எடுத்து கூட சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. இல்லை நீங்க என்ன வேணாலும் நீங்க அதாவது ஏமாத்தி ரொம்ப அது ரொம்ப ரொம்ப தப்பானது. அப்படி சாப்பிடுறவர்களை விட அவர்களை விட திருடுபவர்களை விட ஒரு அதிகமான குற்றம் செய்பவர்கள் அந்த தாங்கல் பதிகளை நடத்துபவர்கள் தான். இங்கே அந்த கோயிலில் பூசாரியாக இருப்பவர்கள் தான். இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க. நீங்கள் எந்த வேற நீங்கள் கண்டிப்பாக இது கண்டிப்பாக தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவன் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எல்லோருக்கும் என்ன சொல்ல வேண்டும்? இறைவன் தூணிலும் துறம்பிலும் இறைவன் இருக்கின்றான், அவன் உங்களுக்கு உள்ளாலேயும் இருக்கின்றான். நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்கு உள்ளாலே தான் நீங்கள் செல்ல வேண்டும். அதுக்கு நீங்கள் தியானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த வானத்து அமிர்தத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இல்லையா? அப்படி சொன்னாலும் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, அது வேற. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கின்றது? அந்த சான்றோனுக்கு இருக்கின்றது. அங்கே அந்த பூஜை செய்கின்ற அவர்கள் அந்த வேதங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்பவர்கள். அவர்களுக்கு தெரியும் இறைவன் தூணிலும் துரும்பிலும் எங்கும் இதிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கின்றான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு அதை சொல்லித்தராமல் என்ன செய்கின்றார்கள்? ஏமாற்றுகின்றார்கள் இந்த மக்களை. அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த கொண்டு வருகின்ற வெயிலில் வேர்வையாக நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து ஒருத்தர் லாரி எடுத்துட்டு போறான், அங்கே வட இந்தியா, அங்கே கடைசி வரைக்கும் அந்த டெல்லி வரைக்கும் போயிட்டு வரான். எத்தனை நாட்கள் அவன் எவ்வளோ சூடு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் உழைத்து அந்த காசை கொண்டு வந்து அந்த கோயிலில் தருகின்றான். அதை உண்டு பாலை வைத்து என்ன செய்கின்றார்கள்? அந்த அப்படியே அவங்களுக்கு மரமாக கீழிறங்கி செல்லுகின்றார்கள். உண்மையில எவ்வளோ கஷ்டம் சொல்லுங்க. அந்த இராணுவத்தில் அந்த பணிகளை கஷ்டப்பட்டு இந்த மக்களை காப்பாற்றணும், அந்த நாட்டை காப்பாற்றணும்னு நாங்கள் நின்றுட்டு சம்பளம் வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாம் சரிதான். அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன செய்யணும்? அந்த காசை கொண்டு வந்து கடவுளேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கொண்டு வந்து தந்து அந்த காசை எடுத்து பாவிகளா, உண்மையிலே பாவிகளா இல்லையா? என்ன சொல்றது? இதோட என்ன சொல்ற முடியும்? அப்படி ஒரு பாலை வைத்து என்ன செய்கின்றாங்க?
மக்களை ஏமாற்றுகின்றன. நீங்க எந்த வேலையை வேணாலும் தேர்ந்தெடுங்க. இந்த ஆன்மீகத்தை கொண்டு நீங்க பொழப்பு நடத்தாதுங்க தயவு செய்து, யாராக இருந்தாலும். அதை வந்து இங்கே இந்த ஆன்மாவை பற்றி சொல்லும்போது அந்த ஆன்மீகத்திற்காக நீங்க யார்கிட்டையுமே காசு வாங்கிறாதுங்க. அதனால அதை வந்து சாப்பிடவும் செய்கிறாருங்க. ஏனென்றால் இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து செலுத்த வேண்டிய இந்த 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 உலகத்துக்கு, இந்த மக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை நமக்கு. நமக்கு தெரிந்ததே நாம் சொல்லுகின்றோம். அதான் உண்மை, அதான் சத்தியம். தயவு செய்து நீங்கள் ரொம்ப கவனமாக வாழுங்க. உங்க குழந்தைங்களாம் எவ்வளவு பாவத்தில் விழுகின்றன தெரியுமா? நீங்க மக்களே, அந்த அவர்களுடைய குழந்தைகளாக வருபவர்களே நீங்க வந்து பாவம் செய்தவர்கள், நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்றார். இழுத்து வந்து குறுக்க வைக்கின்றார். அந்த சான்றோர்களுக்கு என்ன செய்யணும்? வானத்து அமிர்தத்தை தர வேண்டும். வானத்து அமிர்தம் என்றால் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். அந்த அமிர்தத்தை அவர்களுக்கு தர வேண்டும். அந்த அமிர்தத்தை தர வேண்டும் என்று அங்கே சென்று பார்த்தால் அந்த அமிர்தத்தை என்ன உண்டு பாலை வைத்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். நம்ம வாழ்க்கையில வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே, ரொம்ப முக்கியம். நீங்க வந்து வேணா பிச்சை எடுத்து கூட நம்ம வாழ்ந்துடலாம், இல்லையா? பட்டினி கிடந்து கூட கஷ்டப்பட்டு கூட நம்ம எப்படியாவது வாழ்ந்துடலாம். ஆனா இந்த ஆன்மீகத்தை கொண்டு, இந்த இதை கொண்டு நீங்கள் ஏமாற்றி தயவு செய்து வாழ்ந்து விடாதீர்கள். இதான் அந்த உண்மை, இதான் சத்தியம். தான் சொல்லிட்டு வராங்க பாருங்க. வளர்ந்து அமிர்தமதை மக்கள் 7 பேர்களுக்கும் பழந்தமிர்த காயோடு பல வகையும் தானாண்டு அமிர்தமதை நீங்கள் ஆக்கிரகாந்தான் அடக்கி குமிர்தமுடன் நீங்கள் குடித்திருங்கோ என்று சொல்லி உங்களுக்கு பாலமிர்தம் ஊருமல்லால் இத்தாலம் எங்களுக்கும் இத்தாலம் இசையாது கண்டீரே. பாலருக்கு இந்த வரம் பரமயுகத்தோர் கொடுத்து ஞானமுள்ள காளி நாயகியை தான் அழைத்து பலரையும் காளி பண்பாக வாங்குகையில் ஆலமுதம் உண்ட அச்சுதரோமேதுரைப்பார் அடவு 18 அலங்கார வர்மமதும் கடகரியின் தோளிலும் கந்துகத்தின் தந்தோளிலும் மாவேரும் தோளிலும் வாழ்வீசும் தோளிலும் பாவேறு பாட்டும் பழமறை நூலானதுவாம் அடவு மேலான அதிக பல வித்தையதும் திடமும் வைகவருத்தி சேனாபதியாக்கி எல்லா வீதத்தொழிலும் இசைவான ராகமதும் நல்லா வருத்தி நாட்டமுடனே கொடுத்து உயிர் சேதம் வராமல் ஒன்று போல் என் மகவை நெய் சீதம் போலே நீ வளர்த்துதாவெனவே அல்லாமல் என் மகவை யாதொரு தரானாலும் கொல்லாமல் காக்க கூடுமோ உன்னாலே அன்பான காளி அதற்கேது சொல்லலுற்றாள் என் பாலகர்தனையும் ஈடு செய்ய இங்கொருவர் உண்டோகாடிந்த உலகில் எனக்கெதிரே